விஜய் பண்றதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ஏங்க இப்படி லூஸ் தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் நான் பண்றதெல்லாம் லூஸ் தனமா தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ண உங்க குடும்பத்துல உள்ளவங்க மனசு மாத்திரக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீயாவது ஏதாவது ஐடியா சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்து வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் அமைதியா போயிடுறாங்க. போயிட்டு அங்க போனா காவேரி விஜய் வீட்டை பாக்குறாங்க. விஜய் வீடு பூட்டி இருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஐயோ காலி பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருத்தப்படுறாங்க. இதை எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வெளியிலே விஜய் கிட்ட நல்லா பேசலாம். ஆனா அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணதை வந்து காவேரியால மீற முடியல. அதனால விஜய் கிட்ட அவங்களால நெருங்கவும் முடியல, விலகவும் முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து காவேரி இருக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து வாசல்ல வரதை பார்த்துதான் காவேரிக்கு மனசுல சந்தோஷம். இன்னொரு பக்கம் குமரனும் கங்காவும் கிச்சன்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ஞாபகம் தான் காவேரிக்கு வருது. உடனேவும் காவேரி அதுல ஒரு கனவு லோகத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. போயிட்டு வந்துட்டு அது கனவுன்னு தெரிஞ்ச பிறகு ஃபீல் பண்றாங்க. இனிமேலும் காவேரி மனசு மாதிரி விஜய் கூட சேர்ந்து அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம்.